அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம நிலவுக்கு என்னடி என்மேல் கோவம் அப்படிங்கிற ஒரு படத்துடைய ட்ரெய்லர் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம ராயன் படத்துக்கு பிறகு நம்ம தனுஷ் அவர்கள் வந்து இயக்கியிருக்க திரைப்படம். தனுஷ் வந்து மின்னல் வேகத்தில் படம் இயக்கிட்டு இருக்காப்ல. இந்த படம் முடிச்சிட்டாப்ல. அதுக்கப்புறம் உடனே இட்லி கடை படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்றாங்க. தனுஷ் அவர்கள் படம் நடிச்சு ஒரு ஹீரோவாக நடிக்கிறத விட ஒரு டேரக்டராக ரொம்ப வேகமாக படம் பண்ணுறாரு. இது வந்து ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டோம். ஸோ வந்து ட்ரெயிலர் நான் இன்னும் பார்க்கல. ஸோ இப்போ உங்க கூட தான் சேர்ந்து நான் பார்க்க போகிறேன். அந்த கோல்டன் ஸ்பேரோ அப்படிங்கிற பாட்டை தவிர இந்த படத்தை பற்றி எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஸோ ட்ரெய்லர் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம டீட்டெயிலாக பேசுவோமே. ஒரே செகண்டு. ஓகே, வாருங்கள். தனுஷ் அவர்கள் ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ். ரொம்ப யூசுவலான ஸ்டோரி தாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டீங்களா? இது ஒரு பையன், ஓகே, இது ஒரு பொண்ணு. ரைட்டு. இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க. அப்ப இந்த பையன் யாரு? பிரபு. நீ ஏதோ சமையல்காரன் ஆகணும்னு சொன்னாங்க. நான் குக்கு இல்லை, ஷெஃப். ரெண்டும் உங்களுக்கு உனக்கு எவ்வளவு சம்பளம்? You drink? You smoke? இப்ப நான் ஒரு கதை சொல்லவா? இது ஒரு பையன், ஓகே, இது ஒரு பொண்ணு. இந்த பையனும் இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்போ இந்த பொண்ணு யாரு? my ex-girlfriend. இன்னொரு பொண்ணு லவ் பண்ணியாடா? Ridiculous. அப்பா, this is பிரபு. நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம். நான் சொல்றேன். சுத்தமா புரியல. உனக்கு எதுவுமே நார்மலா நடக்காதுல்ல? I want to marry you. Let's get married. It's so cute. கண்ணு முன்னாடியே எக்ஸ்-கேர்ள்ஃப்ரெண்ட் கல்யாணம் தான். அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்ல. ப்ளீஸ் டேக் கேர். ஏய், இது ஒரு கொஞ்சம் கூட அஃபெக்ட் பண்றியா? ஆஃப் கோர்ஸ் நான் சான்ஸே இல்லை. ஏய், அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும்டா. பஸ் நிலாவை பார்த்தா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா மூவ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலயோ அதை முழிக்கிற மச்சான். ஜாலியா வாங்க, ஜாலியா இருப்போம். நான் பார்த்தா மியூசிக் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். நம்ம ஜிவி போட்டிருக்காப்புல. அதாவது சரி, நம்ம கதைக்கு வருவோம். அதாவது ரொம்ப யூஸ்வலான ஒரு லவ் ஸ்டோரி தான். ரெண்டு லவ் ஸ்டோரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறான். அந்த கல்யாணத்துக்கு வந்து லவர் போக வேண்டிய கட்டாயம் வருது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை. அவனும் ஒரு லவ் பண்ணியிருக்கான். அந்த லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு லவ் ஜோடிகளை வச்சு ஒரு படம் வந்து பண்ணியிருக்காப்புல. ரொம்ப நார்மலான லவ் ஸ்டோரி. இது மாதிரி வந்து ஹாலிவுட்டில் சொல்கிற பாருங்க. பாலிவுட்டில் நிறைய படம் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ தமிழில் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த புதுசாக பாலிவுட் கலரில் ஒரு படம் வந்து பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அங்கே நீங்கள் பாலிவுட்டில் போனால் ஏஜவன் ஏதிவனிலாம் ஒரு படம் இருக்குது. அந்த படம்லாம் வந்து இந்த மாதிரியான கதையம்சத்துக்குள்ளே வரும். ரெண்டு லவ் ஸ்டோரி, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வருகின்ற அந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே வரும். அது ரொம்ப அட்ராக்டிவாக வந்து பாலிவுட்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம தனுஷ் அவர்கள் தமிழ்நாட்டிலேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, விஷுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு. சரத்குமார் சார் வாய்ஸ் தான் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. லுக்கெல்லாம் பயங்கரமாக தான் இருக்கார். பட் ஆனால் வாய்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேட்கும்போது ட்ரெயிலரில். மற்றபடி தனுஷ் அவர்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலாக தான் இந்த படத்துக்கு வந்து பயன்பட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து முதலே இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இது ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி தான், நீங்கள் பயங்கரமாக இதில் பற்றிலாம் வராதிங்க, நார்மலாக ஜாலியாக வந்து பார்த்துட்டு ஜாலியாக போங்க அப்படிங்கிறத தான் நம்மளுடைய மைண்டுக்கு வந்து சொல்ல வர முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். எனக்கு என்னென்னா அந்த பிரேமுலு திரைப்படம்லாம் வந்து தமிழ்நாட்டில் வரும்போது அது பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஸோ அந்த படம் மாதிரி கொண்டாடின மாதிரி இந்த படத்தையும் கொண்டாடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் கேட்டே இருப்பாங்க,
அடுத்த ஜென்ரேஷனான ஆக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இருக்காங்க, அதே மாதிரி வந்து தெலுங்கில் இருக்காங்க, தமிழில் இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி புதுசு புதுசான ஆர்டிஸ்ட்லாம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொண்டு வந்து அவங்களுக்குன்னு வாய்ப்புகள் கொடுக்கணும். இதுலேயும் வந்து மலையாள பையன் வந்து நடிச்சிருக்காப்புல, இருந்தாலும் அந்த ஹீரோ நடித்த பையன் வந்து தமிழ்நாட்டு பையன் மாதிரி தெரிகிறாப்புல. ஸோ அவங்களாம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஆக்டராக உள்ளுக்குள்ளே வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட கதைகளுக்குள்ளே நடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே இருக்கிற ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஏஜிங் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம உயிர் எடுக்காமல் இது மாதிரி பசங்களை வளர்த்து விட்டோம்னா இவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் உருவாகும். அவங்க ஒரு படம் பண்ணலாம், அந்த படத்தை நம்ம உட்காந்து ரசிக்கலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். தனுஷ் அவர்கள் அதை பண்ணியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா தனுஷ் அவர்கள் நானே இந்த கதையை பண்ணுவேன், நானும் வந்து பார்த்தீங்கன்னா தாடியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஏஜிங் பண்ணி ஏற்கனவே உடம்பு குறைஞ்சி தான் இருப்பார், இன்னும் நான் உடம்பு குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஏஜுக்கு உண்டான அந்த ஃபேக்டரி ஃபேஸ்லேருந்து அழித்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நார்மல் யூத் கதையில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் சின்ன பசங்களுக்கு வந்து தனுஷ் அவர்கள் கொடுத்ததே ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்புகிறேன். பவர் பாண்டி படத்துக்கு பிறகு, ராயன் படத்துக்கு பிறகு இந்த திரைப்படம் வந்து வருது. நம்மக்கிட்ட நிலவுக்கு என்னடி இனிமேல் கோவம் அப்படிங்கிற படம் வருது. தனுஷ் அவர்கள் வந்து ஒரு ரைட்டராக என்ன பண்ணியிருக்காரு, என்ன மாதிரியான டைலாக்ஸ் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். எனக்கு பவர் பாண்டி படம் வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம். ராயன் படம் கூட அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது. இட்லி கடை படம் வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப சீக்கிரம் ஒரு படம் வந்து பண்ணி முடிச்சிருக்காப்புல. பட் ஆனால் அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதையம்சம், பத்ரி படத்துலாம் வந்து தழுவி எடுக்கப்பட்ட மாதிரி கதையெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ தனுஷ் அவர்கள் இட்லி கடை படத்துக்கு முன்னாடி இந்த திரைப்படம் வந்து அவர் வந்து ஒரு ரிலாக்ஸாக ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்ட படமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த மேக்கிங் வீடியோலாம் பார்க்கும்போது தனுஷ் அவர்களை ரசித்து பண்ண விஷயமா இருக்கட்டும், பசங்களை எப்படி வந்து வேலை வாங்குறாரு அப்படிங்கலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பார்க்க அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அதெல்லாம் இந்த படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து எழுதுங்க. கோல்டன் ஸ்பேரோ பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஜிவி பிரகாஷ் வந்து இந்த மாதிரி லவ் ஸ்டோரியில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து மியூசிக் பண்ணுவார். தனுஷ் அவர்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால இன்னும் பயங்கரமாக மியூசிக் பண்ணியிருப்பாரு. படத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, பேத்தா சாங்லாம் எப்படி வருது இப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம். சரியா? எனக்கு தோணுதெல்லாம் நான் கொட்டிவிட்டேன். உங்களுக்கு தோணுன்னா நீங்கள் கமெண்ட் எழுதுங்க, நிறைய பேசுவோம். தனுஷ் அவர்களுக்கு ஒரு இயக்குனராக மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். வேற என்ன எதிர்பார்ப்போம், வரும்போது பார்த்துட்டு டீட்டெயிலாக பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. படம் எப்போ ரிலீஸ் ஆகுது? 21 பிப்ரவரி மாதம் வந்து ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் பார்த்துட்டு டீட்டெயிலாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.